உலகம் முழுக்க பரவியிருக்கும் ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2024 குரு பயிற்சி வரப்போகிறது. வரும் மே மாதம் 1ஆம் தேதி பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி நடக்கிறதுக்கு. சனி பயிற்சினாலே ஒரு விதமான ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு கெத்தென்ற ஒரு உணர்வு இருக்கும். அடாடா, சனி ஏதாவது கெடுதலை செய்ய போகிறாரா என்பது மாதிரியான எண்ணங்களுக்கு மத்தியில் குரு என்பவர் சுப கிரகம் என்பதால் குரு பயிற்சி ஒரு இனிதாக எதிர்நோக்கக்கூடிய அளவில், அதாவது குரு எனக்கு என்ன தரப்போகிறார், என்ன நன்மைகளை தரப்போகிறார், என்னுடைய வயதிற்கேற்ற வகையில் என்னென்ன விதமான பாக்கியங்களை தரப்போகிறார். ஏனால் எப்பொழுதுமே மனிதனுக்கு தேவையான நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய இந்த குரு 13 மாதங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் அப்படியே மாறும் பொழுது என்னுடைய ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை மிகப்பெரிய அளவில் அறிவதற்கு எல்லோரும் ஆர்வமாக இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை. அதில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய முழு முதல் சுபராகிய குரு இப்போது இன்னொரு சுபரான சுக்கரனுடைய வீட்டில், ரிஷப வீட்டில், குருவலயம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷப வீட்டின் முதல் வீட்டில் அமரக்கூடிய ஒரு தன்மை, ஸ்திர வீட்டில் அமரக்கூடிய தன்மை மிகப்பெரிய அளவில் நிலைத்தன்மையாக மனிதர்கள் மாந்தர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு. மேஷம், மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஜென்மம் என்ற ராசியில் இருந்து வந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 2ஆம் இடத்திற்கு வருவது பணலாபம், தனவரவு, குடும்பம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகளை எல்லாத்தையும் களையக்கூடிய நல்ல தன்மையான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாகவே குருவின் பார்வைக்கு தான் அதிகமான ஒரு பலன் அப்படிங்கிறதை நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். 6, 8, 10 போன்ற இடங்களை இப்போது குரு பார்க்கிறார். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் இவைகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேலையின் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையின் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகக்கூடிய தன்மை, பணம் சம்பாதிக்கிற ஒரு அமைப்பு இப்போது எல்லா மேஷராசிக்காரங்களுக்கும் உண்டாயிருக்கு. போன தடவை குரு 5, 7, 9 பார்த்தார். அதன் மூலமாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு விதமான நல்ல பலன்களை தான் செஞ்சார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த தடவை என்ன பண்ண போகிறாரு? குடும்பத்தை அமைச்சு கொடுக்க போகிறாரு, காசு பணத்தை கொடுக்க போகிறாரு, வேலையில் ஒரு நிம்மதியை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் படித்த படிப்பதற்கேற்ற வேலை அமையலை, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் நிம்மதியான ஒரு டார்கெட் மாதிரியான வேலைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய திறமைக்கேற்ற என்னுடைய ஒரு அனுபவத்திற்கேற்ற ஒரு வேலைகள் இல்லை என்பது போன்ற குறைகளோடு கூடிய ஜீவன அமைப்புகள் அத்தனையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது இருக்கிறது. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போது அதற்கான அந்த துறைகளிலேயே நீங்கள் புகழ் பெறக்கூடிய, நற்பெயர் எடுக்கக்கூடிய, கீர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு முழுமையான நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே குடும்பம் அமையும். குடும்பம் என்றால் என்ன? கணவனாவது மனைவியாவது. ஒரு பருவத்திற்கேற்ப நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு. கணவனாகி மனைவியாகி ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு புதிய வரவு என்று சொல்லப்படக்கூடிய குழந்தையின் மூலமாக ஒட்டுமொத்த 3 பேர் கொண்ட குடும்பம், 4 பேர் கொண்ட குடும்பம், இந்த மாதிரியான குடும்பமாக அமையக்கூடிய தன்மை, சொல் பலிக்கக்கூடிய தன்மை, தனவரவு வரக்கூடிய தன்மை என அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல மிகப்பெரிய நல்ல பலன்களை தனம், வாக்கு, குடும்ப அமைப்பில் கண்டிப்பாக செய்வார். வேலை நல்லா இருக்கும், வியாபாரம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமாக இருக்கும், தொழில், சொந்த தொழில், வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே வேலை அமைப்புகளில், வியாபார அமைப்புகளில் உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்போது நல்ல உதவியாளர், வேலைக்காரர்கள் கிடைப்பாங்க. கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சு கொடுத்து ஒரு மாதிரியாக மற்றவர்களை முன்னேற்றக்கூடிய தன்மையும் இப்போது உண்டு. வேலையில் கடந்த காலத்தில் நிம்மதிகள் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே இப்போது நிம்மதிகள் வரக்கூடிய நல்லதொரு அமைப்பாகவே குருப்பெயர்ச்சி, இந்த குருப்பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். பொதுவாகவே குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வரும்போது நன்மைகளை செய்வார் என்பது ஒரு பொது விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் உங்களுடைய பாக்கியாதிபதியான குரு பகவான் இப்போது தன வீட்டிற்கு வந்திருப்பதால் எல்லாவற்றிலும் காசு சம்பாதிக்கக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, நிலைத்தன்மைகள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன் இப்போது இருக்கும். அதுவும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆண்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை, மேலதிகாரிகளால் சற்று முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது ஆண்களை வேலை வாங்கக்கூடிய அமைப்புகளில் இருந்த பெண்களுக்கு ஆண்கள் உங்களுக்கு அடங்காமல் இருந்த சில தன்மைகள் அத்தனையும், தொல்லைகள் அத்தனையும் விலகக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. மேஷராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் இந்த 2024 குரு பயிற்சி. ரிஷபம், ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. என்ன, 12ஆம் இடத்துல இருந்தவர் இப்போது ராசிக்கு வந்திருக்கிறார். ஐயா, அந்த ஜென்ம குரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இந்த பாடல் போன்ற அமைப்புகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டாம்.
ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கிரகங்கள் வெவ்வேறு விதமாகத்தான் செய்யும். பொது பலன்கள்லாம் இங்கே வந்து சரியாக பலன் தராது என்பது தான் உண்மை. ஜென்மகுரு அப்படி செய்யும் இப்படி செய்யும்னு மற்றவர்கள் சொல்லுகிறார்களே, பாடலை பாடுகிறார்களே என்று பார்த்தீர்களே. ஆனால் ஒரு ராசியை ஒரு கிரகம் புனிதப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அதுவும் சுப கிரகம் ராசியில் வந்து அமர்றதுன்றது உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய சிந்தனா சக்தி, உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் படிக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய யோக அமைப்பு. குரு அங்கே ராசியில் உட்காந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார். 5, 7, 9ஆம் இடங்கள் மிகப்பெரிய வலிமையை அடைய போகின்றன. ஒரு திருமணமாகியும் வந்து ஒரு 4-5 வருஷமா 5-6 வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை. அதிர்ஷ்டம் இல்லாத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அமைப்பு. ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு முயற்சி பண்ணுறோம், எல்லா விதத்துலேயும் ஒரு போட்டித் தேர்வுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம், அல்லது ஒரு வேலை தொழில் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். என் முயற்சியை ஐயா ஒரு காதலில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அது கூட கிடைக்க மாட்டேங்குதுயா. ஒரு எனக்கு எல்லாமே இருக்குது, ஒரு பெண்ணை மனப்பூர்வமாக விரும்புகிறேன், அந்த பெண் சம்மதமே தெரிவிக்காமல் இருக்கிறார். அதுவும் ஒரு வகையில் முயற்சி தான், அந்த முயற்சி வெற்றி அடையலை. இந்த முயற்சிகள் வெற்றியடையாத அத்தனை தன்மைகளையும் வெற்றியடையக்கூடிய அமைப்பு இப்போது ஜென்ம குருவிற்கு உண்டு. ராசியில் அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் சீர்தூக்கி நல்ல விதமாகவே இருக்கும், முயற்சிகள் நல்ல விதமாகவே இருக்கும். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப நல்லவனாக இருப்பீங்க, ரொம்ப மனசாட்சி உள்ளவனாக இருப்பீங்க. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு வரவே வராது. ஒரு எறும்பை கூட நசுக்காமல் இப்படி தட்டி விட்டு இப்படி தள்ளி விடுற ஆள் நீங்கள். ரிஷபராசிக்காரன் மென்மையானவன், கருணையானவன். ஒரு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது என்கின்ற நினைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இப்போது 5, 7, 9ஆம் பாவங்கள் வலுத்திருப்பதால் 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவு சீராக போகிறது, காதலன் காதலி உறவு சீராக போகிறது, பிரேக்கப் ஆன காதலுக்கு பதிலாக புது காதல் வரப்போகுது. ஆக எல்லா இடங்கள்லையும் உறவுகள் பலப்படுத்தக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கும். அப்பாவின் அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தந்தையின் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்து வந்த நிலைமைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இப்போது அந்த பங்காளி தகராறுகள், சொத்து பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீரக்கூடிய அமைப்பு. அண்ணன் தம்பிகள், அக்கால் தங்கைகளோடு சேர்ந்து ஏதேனும் ஒரு நிலையில் சுமூகமான உறவுக்கு வரக்கூடிய அமைப்பு, குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என அத்தனை இவர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய தகுதி, வயது, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 30 வயசு 30 வயசு 35 வயசு ஆயிடுச்சு, 28 வயசுக்கு மேலே கடந்துருச்சு. ஆண் பெண் இருவருக்குமே நாங்கள் கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிறோம், குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மங்கள காரியங்கள் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது என்கின்ற அமைப்புகள் இப்போது அப்படியே மங்கள காரியங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை. ஒரு சம்பாதிச்சேன் ஆனால் செலவே ஆகிக்கிட்டு இருந்தது, வீட்டுக்கு ஒரு 10 பைசா எடுத்துகிட்டு போக முடியல, எல்லாவற்றிலும் தலைக்கு மேலே செலவு. வாங்குகிற சம்பளம் 50,000னா அங்கே செலவு பண்ணுறது 1 லட்சமாக இருக்குது. இந்த மாதிரியான கடந்த 1 வருஷமாக இருந்து வந்த அத்தனை நிலைமைகளையும் விளக்கக்கூடிய அமைப்பில் பொருட்சேர்க்கை கையில் இருக்கக்கூடிய அமைப்பு, சம்பாதித்ததை நீங்களே சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு என நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது. இந்த ஜன்மத்தில் வரக்கூடிய உங்களுடைய ராசியிலேயே வரக்கூடிய அத்தனை பேரும் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நிம்மதியை, சந்தோஷத்தை, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த 2024 குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே நன்மைகளை மட்டுமே தரும் என்பது உறுதி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஐயா 12ஆம் வீடு என்பது செலவுகளை குறிக்குமாமே, விரயங்களை குறிக்குமாமே அப்படின்னா ஆமாம், விரயங்களை குறிக்கத்தான் செய்யும். இது வரைக்கும் லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த குரு இப்போது 12ஆம் இடத்துல வந்து செலவுகளை கொடுக்க போகிறார். செலவுகள்னா என்ன? அசுப கிரகம் 12ல் வந்தால் அசுப செலவு வரும், சுப கிரகம் 12ல் வந்தால் சுப செலவு வரும். அசுப செலவுனா என்ன? தேவையில்லாமல் ஒருத்தருக்கு போய் செலவு பண்ணுறது, வீணாக செலவு பண்ணுறது. ஒரு கடையை பூட்டி போட்டுக்கிட்டு மாத வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அது வீணான ஒரு செலவு. ஒரு வீட்டை பூட்டி போட்டுக்கிட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வீணான செலவு. ஏன்னா அதை நீங்கள் உபயோகப்படுத்தலை, அதுக்காக நீங்கள் கட்டணம் செலுத்துறீங்க. அதே நேரத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அம்மாவோ அப்பாவோ வீட்லேயோ புருஷனோ பொண்டாட்டியோ பிள்ளையோ நம்மளோ போய் படுத்துக்கிறோம். அந்த ஆஸ்பத்திரியில் 1 வாரம் இருக்கிறோம். இப்போல்லாம் 1 வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்தாலே 1 லட்சம். 1 லட்சன்றது கம்மின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அது ஒரு அசுப செலவு. ஆரோக்கியமும் கெட்டு வீண் செலவாக ஆயிடுது. இதெல்லாம் அசுப கிரகம் 12ல் வந்தால் செய்யக்கூடிய செலவு. ஆனால் சுப கிரகம் 12ல் வந்தால் என்ன செய்யும்? ஒரு வீடு வாங்க போகிறீங்க, அதுக்கு செலவு பண்ணுறீங்க, கையில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு வீட்டு நிலம் வாங்க போகிறீங்க, அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க, கையில் 10 லட்ச ரூபா இருக்குது, அந்த 10 லட்ச ரூபா அப்படியே கொடுத்துட்டு அப்புறமா ஒரு 20 லட்ச ரூபா பற்றி கொடுக்கலாம்னு அட்வான்ஸ் போடுறீங்க. அது ஒரு செலவு தானே. இந்த மாதிரியான சுப செலவுகள், ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க, ஒரு பிள்ளைக்கு ஏதேனும் ஒன்று பண்ண போகிறீங்க, ஒரு வேலை வாங்க போகிறீங்க, எல்லா இருப்புகளையும் கையிருப்புகளையும் கரைக்கக்கூடிய குரு பயிற்சியாக மிதுன லக்னத்திற்கு இந்த குரு பயிற்சி அமைந்தாலும் கூட ஒரு நிலையில் சுப செலவுகளாக, நல்லவைகளுக்கான செலவுகளாக, வாகனம் வாங்குவதற்கான செலவு, வீடு வாங்குவதற்கான செலவு, குழந்தைகளுக்கான நல்வழி காட்டக்கூடிய கல்வி கட்டணம், படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணுற நல்லது தானே.
இன்றைக்கி குழந்தைகளுக்கு விதை போட்டு கொடுக்குறேன், அந்த குழந்தைகள் அது மரமாகி அந்த பழத்தை அறுவடை பண்ணி சாப்பிடுமே அப்படிங்கிறதுக்காக தானே குழந்தைகளை நல்ல விதமாக படிக்க வைக்கிறோம். நமக்கு செய்யும்னா நம்ம படிக்க வைக்கிறோம் குழந்தைகளை, அதனுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தானே படிக்க வைக்கிறோம். இது மாதிரியான சுப செலவுகள் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பதால் சுபமான நல்ல செலவுகள், வீடு வாகன செலவுகள், எல்லா நிலைகள்லையும் ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த அஷ்டமச்சனி காலத்தில் 3 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டது மாதிரி சோதனைகள் வரவே போகிறதில்ல. வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும், பெண் குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கும், முதலீட்டுக்கான திட்டங்களை செய்வீங்க, ஒரு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது, வேறு ஏதேனும் ஒரு நிலவில் நல்ல விதமான முதலீடு பண்ணுறது, இந்த இடத்துல இந்த நிலத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல கட்டிடம் கட்டுறேன், கட்டிடம் கட்டினா அதை வாடகைக்கு விட போகிறேன், எதிர்காலத்தில் எனக்கு நல்லா தான் வரும்னு சொல்லிட்டு கையிருப்பை நல்ல விதமாக கழிக்கின்ற, கையிருப்பை நல்ல விதமாக விரயமாக்குகின்ற, செலவாக்குகின்ற, அந்த செலவின் மூலமாக வருமானம் வரக்கூடிய யோக மாதமாகவே, யோக குரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கும். ஆகவே அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். சுப செலவுகள் மட்டும்தான் இப்போது இந்த குரு பயிற்சியால் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். 8ஆம் இடம் மிகப்பெரிய நல்ல அளவில் சுபத்துவமாகிறது. ஆகவே 8, 12ஆம் இடங்களுக்கு குரு இப்போது தொடர்பு கொள்வதால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, ஏற்கனவே தமிழ்நாட்டை விட்டு வெளியில் இருக்கிறீங்க பாருங்கள், தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளிலேயே தங்கி பிழைக்கக்கூடிய, பாஸ்போர்ட் விசா எதிர்பார்த்தவங்க, குடியுரிமை கேட்டு எதிர்பார்த்தவங்க, வெளிநாட்டில் வீடு வாங்கலாமான்னு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை அமைப்புகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யலாம்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் வீடு வாகனம் தொழில் போன்றவைகள் அமையக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இங்கிருந்து போகக்கூடிய நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட வெளிநாடு போகிறதுக்கான அனுமதிகள், வீட்டில் அனுமதி கொடுக்கல, ஆஃபீஸில் அனுமதி கொடுக்கல, இதெல்லாமே மாறக்கூடிய ஒரு சிறப்பான நன்மைகள் இருக்கக்கூடிய, அற்புத மாற்றங்களை தரக்கூடிய, சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 குரு பயிற்சி. கடகம், கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அந்த 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு வர்றது மிகப்பெரிய யோகம் அப்படின்னு எல்லா குரு பயிற்சி இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குரு பயிற்சியில் 11ஆம் இடத்துல வந்துட்டாலே யோகம் லாபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துக்கு குரு பயிற்சி இருக்கும், 13 மாதம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் அஷ்டமச்சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. ஒரு வித்தியாசமான பலன்களை சொல்லக்கூடியவன் நான். எல்லா கிரகங்களும் ஒரு குருவால் உங்கள் வாழ்க்கை மாறிட போகிறதில்ல. 9 கிரகங்களும் சேர்ந்து தான் இயங்கி தான் வாழ்க்கையை மாற்றும். நவ கிரகங்களும் வலிமையாக இருக்கணும். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் அதிகமான ஆளுமையை செய்வார். எப்போது சனி ஜென்மச்சனியாக அஷ்டமச்சனியாக செயல்படுகிறாரோ அப்போது மற்ற பயிற்சிகள்லாம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் யோகத்தை செய்யாது. சனிக்கு அடங்கித்தான் மற்ற கிரகங்கள் கோச்சாரத்தில் 7.5 சனி அஷ்டமச்சனிக்கு அடங்கி தான் பலன் தரும். அப்போ என்னங்க இப்படி இழுத்துட்டு போகிறீங்க? சனி அஷ்டமச்சனியில் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ தான் பூச நட்சத்திரக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இப்போ ஆயில்யம் நட்சத்திரக்காரன் அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்றும் கிணத்துல போட்ட கல் மாதிரி டிபால்னு ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் தம்முன்னு கிடக்குது. ஒன்றும் நல்லா இல்லை, உடம்பு நல்லா இல்லை, மனசு நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வீடு நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, எதுவோ ஒன்று உங்களுக்கு நல்லா இல்லை. 90% கடகராசிக்காரர்களுக்கு இதுதான் நிலைமை. மீதம் 10% கடகராசிக்காரர்கள் தான் ஒரு பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரனை கொண்டு பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு நிலையில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறீங்க. இவர்கள் இந்த என்னதான் இருந்தாலும் 11ஆம் இடத்து லாபகுருன்றவர் ஒரு நிலையில் ஒரு தைரியத்தை கொடுப்பார் உங்களுக்கு, அவ்வளோதானே தவிர அப்படி கொட்டி கொடுத்துருவார் இப்படி கொட்டி கொடுத்துருவார்லாம் பலன் சொல்ல நான் விரும்பலை. அஷ்டமச்சனியோடைய ஆதிக்கம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். அது வரைக்கும் இந்த 11ஆம் இடத்து குரு பயிற்சி நீடிப்பது ஒரு நிலையில் காசு வரும், ஆனால் அந்த காசை உபயோகப்படுத்த முடியாமல் போகும். லாபங்கள் வரும், எதுலேயும் கொஞ்சம் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடைசியில் முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டே தவிர எந்த ஒரு பெரிய அமைப்புகளில் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ்ன்றது இப்போ இருக்காது. ஏன்னா அஷ்டமச்சனியுடைய தாக்கம் தான் அதிகமாக ஒரு நிலையில் எல்லாத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கறதுனால சனியை தாங்கக்கூடிய வலிமைகள் இப்போது வரும். மற்றபடி அப்படியா இருக்கும் இப்படி இருக்கும், லாபத்தை தரும் வெற்றியை தரும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. அஷ்டமச்சனியில் சில பல அனுபவங்களை உங்களுக்கு கண்டிப்பாக தரும். காசு முன்னே இல்லாமல் போன வருஷம் காசு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ குரு பயிற்சியில் கொஞ்சம் காசு வரும். ஆனால் அந்த காசை கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. நல்ல வழியிலையும் செலவு பண்ண முடியாமல் தீய வழிகளில் அல்ல வழிகளில் இப்படிலாம் செலவு பண்ண வேண்டியவங்க வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே நண்பர்களோடு சேர்ந்து எதனா தொழில்களில் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்களோடு சேர்ந்து பேசுவது, பணம் செலவு பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் உள்ள பெரியவங்க 60 வயசு 70 வயசு பெரியவங்களுடைய ஆலோசனை அறிவுரை கேட்காம இளைய பருவத்தினர் எதுவும் செய்யக்கூடாது. காசு வந்தாலும் அந்த காசை கட்டி காக்க முடியாது.
ஏதேனும் ஒரு நிலையில் தன்னை சுற்றி ஒரு நெகட்டிவ் வளையங்களை தான் கண்டிப்பாக சனி உங்களுக்கு போடுவார். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து ஒரு சில பாதுகாப்புகளை கண்டிப்பாக செய்யுமே தவிர பெரிய அப்படி ஒரு நல்ல பலன் இருக்குது, இப்படி ஒரு நல்ல பலன் இருக்குது அப்படின்லாம் நான் கடகராசிக்காரர்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஜென்மச்சனி நடப்பவர்களுக்கும் அஷ்டமச்சனி நடப்பவர்களுக்கும் அங்கே குரு பயிற்சியோ அல்லது ராகு கேது பயிற்சியோ பெரிய நன்மைகளை கண்டிப்பாக தந்துவிடப் போவதில்லை. சனிக்கு கட்டுப்பட்டுத்தான் அவர்கள் நடப்பார்கள். உங்கள் மீது இப்போது அஷ்டமச்சனி ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல போயிட்டு லாபச்சனி லாபகுரு வந்துட்டார் அப்படின்றதுனால அகலக்கால் எதையும் வச்சிட வேண்டாம். தொழில்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக வேலைக்காரர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எதையும் யாரையும் நம்பி செய்யக்கூடாத ஒரு அமைப்பு தான் இப்போதைக்கு இருக்குது. ஆகவே சுருக்கமாக சொன்னால் சிறிது பணம் வரும், லாபம் இருக்கும், வெற்றிகள் இருக்கும், கொஞ்சம் பணம் வரும். சாப்பிடணும் இல்லையா? அஷ்டமச்சனினால நம்ம எல்லாத்தையும் கைவிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட முடியாது இல்லையா? எல்லாவற்றிலும் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அவைகளெல்லாம் அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரு நிலையில் உங்களுக்கே உங்களுடைய ராசிநாதன் வலுவாகின்ற போதெல்லாம் இருக்கும். பெரிய அளவில் அப்படி ஒன்றும் அள்ளி குவித்து விடாத இந்த குரு பயிற்சி, அந்த குரு பயிற்சி தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் 8ல் இருக்கக்கூடிய சனி தடுத்து கொண்டே இருப்பார். ஆயினும் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அப்படியே கடகராசிக்காரங்க எல்லா விதத்திலிருந்தும் வெளியே வந்து விடுவீர்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே ஒரு சராசரியான ஒரு நிலையில் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் 2024 குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது ரொம்ப நல்லா இருந்த 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு குரு வந்திருக்கிறார். 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக செய்வார். 10ஆம் இடத்துல அவர் சுபருடைய வீட்டில் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றாரு. இது வரைக்கும் 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டு இருந்தவர் இப்போது 10ஆம் இடத்திற்கு வருகிறார். தன வீட்டை காசை கொடுக்க போகிறார். 2, 4, 6 அவர் பார்க்கறது மிகப்பெரிய யோகம். அதுவும் 4ஆம் வீட்டை பார்க்கறது, 6ஆம் வீட்டை பார்ப்பது, 2ஆம் வீட்டை பார்ப்பது, வீடு வாங்குவது போன்ற கடன்கள் அமைப்புகளை கொடுக்க போகிறது. ஒரு 1 லட்ச ரூபா நல்ல வருமானம் வரும், கூடுதலாக 1 லட்ச ரூபா கடன் வரும். அப்போ 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குவீங்க. இது மாதிரியான ஒரு கணக்கை நான் சொல்கிறேன். 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வருமானம் வந்தாலும் கூட 1 லட்ச ரூபா கடன் அதற்கான சுப கடன்கள் வீடு வாகனம் போன்றவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சுப கடன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போது இருக்கிறார். வளர்ச்சிக்கான கடன்கள் சமீபத்தில் தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன், ஆனால் அந்த தொழில் முன்னேற்றமாக இல்லை, எதுலேயும் ஒரு தடங்கள் இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு 1 லட்ச ரூபா தான் போட்டிருக்கிறேன், இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல விதமாக வியாபாரம் பண்ணலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரியான உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், அவ்வளவு முயற்சிகளும் பலிக்கக்கூடிய அமைப்பு, தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகளில் நிறைவாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன மிகப்பெரிய யோக பலன்களை 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் உட்காந்து தொழில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இது இருக்குது. ஆஃபீஸில் இது வரைக்கும் சில பல அனுபவங்கள், நெகட்டிவ்களை சந்தித்தவர்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்காமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது பதவியை பறிப்பதற்கு பதிலாக பதவியை கொடுக்கக்கூடிய தன்மை, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே உண்டுங்க. தனவீடு வலிமையாக இருக்கிறது. குடும்பத்தில் இது வரைக்கும் குழப்பங்கள் இருந்தவங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டை இருந்தவங்க, புருஷன் பொண்டாட்டி ஆக முடியாமல் இருந்தவங்க, அதாவது கணவன் அமைப்பு இல்லை, முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல 2வது திருமண அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்களுடைய தயவு அப்படி ஒன்றும் பெரிய மோசமாகலாம் இல்லை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை குருவின் பார்வை சற்று சுபத்துவப்படுத்தும் என்பதால் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக அறியாதவர்கள், தெரியாதவர்கள், சற்றுத்தான் அறிமுகமானவர்கள், ரொம்ப நாள் ஃப்ரெண்டு இல்லைங்க இவர், இப்போ தான் அறிமுகமானார், அதுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃபிட் ஆகிட்டோம், ஒன்றாயிட்டோம், அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, என்னுடைய தொழில் அமைப்புகள் அவர் நல்லா இருக்கிறாரு. இந்த மாதிரியான அதிகம் அறிமுகம் இல்லாதவர்களின் மூலமாகவோ, உங்களுடைய இன மொழி பேசாதவர்களுடைய மூலமாகவோ, பிரத்தியார் மூலமாகவோ பணவரவுகள் வரக்கூடிய நல்ல நிலை மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் எந்தெந்த மேற்படிப்பை எதை நீங்கள் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நல்லாயிருக்கும். 50-60 வயது கடந்தவர்களுக்கு நல்ல பிரயாணங்கள் இருக்கும். காசி யாத்திரை, கங்கா யாத்திரை, ஆன்மீக யாத்திரை, இஷ்ட தெய்வ தரிசனம், 108 திவ்ய தேச தரிசனங்களை செய்வது, அதுக்காக கூட்டிகிட்டு போகிறது. நம்ம வயசாகி போச்சு, நம்ம தனியாக போக முடியாதுன்னு நினச்சவங்க எல்லாத்துக்குமே மற்றவர்கள் இளைஞர்கள் உங்களை அழைத்து செல்வது போன்ற அமைப்புகள் பிரயாணங்களின் மூலமாக ஒரு 6 மாதமாவது நல்ல பிரயாணங்கள் இருக்கும். அந்த பிரயாணங்களின் மூலமாக மேன்மைகள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு மேற்கு திசை, வடக்கு திசை மூலமாக லாபங்கள் வரக்கூடிய தன்மை, மேற்கில் போன பிரயாணங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இங்கே குருப்பெயர்ச்சி மாற்றத்தை கொடுத்தாலும் கூட பதவியை பறிக்காத, அதற்கு பதிலாக ப்ரொமோஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய பதவியை பறித்து விட்டு பெரிய பதவியை தரக்கூடிய ப்ரொமோஷன் அப்படித்தானங்க.
அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறீங்க, மேனேஜராக வரப்போறீங்கன்னு வைங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் பறிச்சிடுறாங்கல்ல, அசிஸ்டன்ட் மேனேஜர் போயிடுது, ஆனால் இப்போ மேனேஜர் கிடைச்சிருது இல்லையா? இந்த மாதிரியான சுபங்களை கொடுக்கக்கூடிய, நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல அளவில் தருகின்ற 2024 குரு பயிற்சி சிம்மத்திற்கு யோகங்களை கண்டிப்பாக தரும் என்பது உறுதி. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது இருக்குது. எல்லா கிரகமும் சாதகமான நிலைமையில் இருக்குது. குரு 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார். ராசி பொலிவாக இருக்க போகிறது. ஏற்கனவே உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய முழங்காலுக்கு கீழே மண்டியிட்டு நிற்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை அங்கே சனி பகவான் செய்து கொண்டிருக்கிறார். ஆக தொட்டது துலங்க போகின்ற, கொட்ட போகின்ற, எதிலும் அதிர்ஷ்ட தேவதை அருகே வைத்து வந்து அணைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி அமையும். ராசியை குரு பார்க்குறதுனால எண்ணங்கள் அப்படியே ஜெயிக்குங்க, எதுவுமே தேவையில்லை. சும்மா அப்படியே ஒரு 25% முயற்சி, 75% அதிர்ஷ்டம் என்பது இப்போது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நல்லதொரு குரு பயிற்சியாக இது இருக்குங்க. இது சுலபமாக, அதாவது நல்லதை மட்டும் கம்மியாக சொன்னாலே போகிறங்க. அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் கன்னிராசிக்காரர்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறீர்கள், வாழ்க்கையை அமைத்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. இதுவரைக்கும் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிர்ப்புகள் போன்றவைகளை சமாளிக்க முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே கடன் நோய் எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, ஆரோக்கிய குறைவுகள் அப்படியே நல்ல விதமாக மீண்டெடுத்து ஒரு 10 வயசு குறைஞ்சது மாதிரி வரக்கூடிய தன்மை, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த ஒரு சுபமான குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்கும். ஒரு வருஷம் குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது, காதல் நிறைவேறப் போகிறது, உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகிறது. என்னென்ன லட்சியங்கள் வைத்திருக்கிறீங்களோ, இதை படிக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், அரசு வேலை தான் கிடைக்கணும், இந்த இடத்துக்குள்ள தான் வேலைக்கு போகணும், இவர் தான் மனைவியாக வரணும், இவர் தான் கணவனாக வரணும், இந்த இடத்துல நான் ஜெயிக்கணும், இந்த மாதிரியான ஆசை கனவுகளை வைத்திருந்து அதற்கான முயற்சிகள் செய்தும் அது முடியாமல் போனவர்கள் அனைவருக்குமே முயற்சிகள் குறைவு ஆனால் அதிர்ஷ்டம் நிறைவு என்பது போன்ற அத்தனை அமைப்புகள் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே நடக்க போகுது, மே மாதத்துலேருந்தே நடக்க போகுது. மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதை நீங்கள் அக்டோபர் மாதத்திலிருந்தே நல்ல விதமாக உணர்ந்து விடுவீர்கள். ஆகவே சுருக்கமாக சொல்லப்போனால் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொட்டது துலங்கக்கூடிய, மனதிற்கு இனிமைகள் இருக்கக்கூடிய, எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய, முயற்சிகள் குறைவாக இருந்தாலும் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சிறப்பான குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பயிற்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் அந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. என்னங்கய்யா மாற்றம்? ஏற்கனவே 7ஆம் இடத்துல இருந்தது, இப்போ 8ஆம் இடத்துக்கு போகுதுன்னு எல்லாரும் பயப்படுறாங்களே, பயமுறுத்துறாங்களே. இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஒரு சுபர் இன்னொரு சுபருடைய வீட்டிற்கு வருகிறார். எல்லா இடத்துலையும் எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்துல கண்டிப்பாக கெடுதல்கள் செஞ்சிருதில்லை. அஷ்டமச்சனி மிகப்பெரிய கடுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது 8இல் ராகுவும் 8இல் சனியும் மிக கடுமையான பலன்களை செய்வாங்க. 8இல் செவ்வாயும் அப்படித்தான். அதெல்லாம் சின்ன சின்ன கிரகம். ஆனால் குரு வந்து ஒரு சுப கிரகம். உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டுக்கு தான் போகிறார். அப்போ உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டிலே இருக்கக்கூடியவர் இன்னொரு 8ஆம் இடத்து பலன்களை அவர் செய்ய போகிறதில்ல, சுப பலன்களை செய்வார். ஆனால் மாற்றங்களை செய்வார். என்னையா மாற்றங்கள்? வீடு மாற்றம், தொழில் மாற்றம், தொழிலிட மாற்றம், வேலை மாற்றம் போன்ற ஏதேனும் ஒரு நல்ல மாற்றத்தை செய்து அதன் மூலமான மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 8ஆம் இடத்து குருவுக்கு உண்டு. உறுதியாக சொல்கிறேன், கெடுதல் எதுவும் நடக்காது. துளாராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் எல்லாம் தாண்டிட்டீங்க. அடுத்து வரப்போகிறது 6ஆவது இடத்துல. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் 6ஆவது இடத்துல சனி பயிற்சி வரப்போகுது. 6ஆம் இடத்துல சனி பயிற்சி வரப்போகிறது 30 வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு. துளாராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டம், 2012, 13, 14 பட்ட கஷ்டம் போல் இனிமேலாம் திரும்பியே வராது. அதற்குள்ளே அந்தந்த வயதுகளை கடந்து விடுவீர்கள். ஆகவே 8ஆம் இடத்தில் வரப்போகின்ற இந்த குரு பெரிய கெடுதல்களை தூக்கி வந்து விடுமோ, தலையில் தூக்கி கல்லை போட்டு விடுமோ? கிடையவே கிடையாது. நல்ல விதமான பண்புகளை தருவார். உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரனுடைய இன்னொரு சுப வீட்டுக்கு வருகிறார். ஒரு சுபர் இன்னொரு வீட்டுக்கு வர்றார். ஒரு நல்லவன் இன்னொரு நல்லவன் வீட்டுக்கு வர்றான். எப்படி கெட்டது பண்ணுவான்? கெட்டதெல்லாம் பண்ண முடியாது. ஜோதிடத்தை ரொம்ப நுணுக்கமாக, ஆழமாக, ஒரு மாதிரியான புது பலன்களாக இருந்தாலும் கூட அதில் ஒரு வித்தியாசத்தை சொல்லி ஒரு நுணுக்கமான அளவில் என்னுடைய மாணவர்களுக்கு போதிக்கக்கூடியவனாகிய நான் இப்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். ஆகவே ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு மாதிரியாக இப்போ இருக்கிற வேலையிலிருந்து ஒரு மாதிரியான நல்ல மாற்றம், செக்ஷன் மாறுதல், அந்த மாறுதல், இந்த மாறுதல், வெளிநாடு வெளிமாநிலம் போகணும். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகுது இல்லையா? தூர இடங்களுக்கு போக வேண்டும், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் சாதிக்க வேண்டும், இணையத்தில் சாதிக்க வேண்டும், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், அல்லது ஒருவரை பார்க்காமலேயே அதன் மூலமாக பொருளீட்ட வேண்டும் என்பது போன்ற ஒரு நிலையில் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொடர்புகள் உள்ள அனைவருக்குமே இப்போது நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும்.
7ஆம் இடத்துல கூட குரு வந்து அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு செய்யலை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அவர் 6ஆம் அதிபதி தான். 6ஆம் அதிபதி 8வது வீட்டில் வருவது, சுபரின் வீட்டில் வருவது விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு தன்மையை அளிக்கும் என்பதாலும், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும், 5இல் இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவான்றதுனால 8ஆம் அதிபதி அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். மாறாக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவார். பங்குச்சந்தை லாபம் போன்ற சில விஷயங்கள் இப்போது இருக்கும். தனலாபங்கள் எங்கெல்லாம் பணத்தை இழந்தீங்களோ, எங்கெல்லாம் பணத்தை விட்டுருந்தீங்களோ, அந்த பண லாபங்கள் அத்தனையும் இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ஆகவே பயப்படவே வேண்டாம். 8 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தை அடைகின்றன. ஒரு மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த 8ஆம் இடத்து குரு பயிற்சி அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்க போகிறார். ராசியை அவர் பார்க்க போவது மிகப்பெரிய யோக பலன். அதுவும் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் அவருக்கு ரொம்ப பெரிய நண்பர். ஆகவே சுபரின் வீட்டிலிருந்து சுபத்துவமாக ராசியை பார்க்க போகின்ற விருச்சிகத்தின் அமைப்பின் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, இளையவர்களுக்கு திருமணம் இருக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, என்ன தேவையோ அதை நீங்களே சொந்த காலிலிருந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு. இதனால் வரைக்கும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி போன்றவர்களுடைய தயவுகளில் மட்டுமே இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. விருச்சிகராசிக்காரங்க கடந்த காலத்தில் பட்ட கஷ்டம் மாதிரிலாம் இப்போ இல்லவே இல்லை. அப்படியே படிப்படியாக ஒரு நல்ல சர்க்கிளுக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. 4ஆம் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய சனி, அப்புறம் 5ஆம் இடத்திற்கு போவார். ராகு வந்து அப்படியே கீழே வருவார். இதெல்லாம் ஒரு நிலையில் அடுத்தடுத்து நல் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்பொழுது ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய யோகங்களை தரக்கூடிய குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது எண்ணங்களை அப்படியே செயலாக்கி உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் தரக்கூடிய அமைப்பு, லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. அவரவர் மனதில் இருக்கக்கூடிய என்ன லட்சியமோ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைவேறிடும். வயதிற்கு ஏற்றார் போல். அதுக்காக ஒரு 20 வயது வாலிபன் வந்து நான் தாத்தாவாகணும் அப்படின்னு லட்சியத்தை வச்சுருந்தா இப்போ நடக்காது. அது 60 வயசில் தான் நடக்கும். உங்கள் மனசில் உங்கள் வயதிற்கேற்றாற் போல, உங்களுடைய இயல்புக்கேற்றாற் போல, உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல என்ன லட்சியங்களை வைத்திருக்கிறீர்களோ அந்த லட்சியங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல விதமாக பலிக்கக்கூடிய தன்மை இப்போது உண்டு. 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 11ஆம் இடம் 3ஆம் இடம் வலுத்திருந்தாலே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கும். என்ன பலன்? எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கும். அந்த வெற்றிகள் மூலமாக புகழ் கிடைக்கும், வாய்ப்புகள் நல்ல விதமாக கிடைக்கும், கலைத்துறையில் ஈடுபாடு வரும், ஆர்வம் வரும், இதில் ஜெயிக்க முடியும். அதாவது கணிதத்துறையில், இணையத்துறையில், சமூக ஊடகங்களில் ஜெயிக்க முடியும். இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைத்து அதை நழுவ விட்டு அதற்காக வருந்தி கொண்டிருப்பவர்கள் அனைவருமே இப்போது நல்ல விதமான சந்தர்ப்பங்களை மீண்டும் அடைந்து அதன் மூலமாக வாழ்க்கையை வெற்றியடைய செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்தேகத்திற்கு இடமின்றி அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பயிற்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல வந்துடுதே, எதிரியோட வீட்டில் போய் நிற்கிறாரு, ஏதாவது கடன் தொல்லைகளை கொடுத்துருவாரா, வம்பு வழக்குகளை கொடுத்துருவாரான்ற மாதிரி ஒரு கலக்கத்தை தான் அந்த பொறுப்பேற்சி கொடுத்துருக்கோம். 6ஆம் இடம்னா அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே இன்னொரு சுபருடைய வீட்டில் தானே போய் உட்கார்றார். அதே நேரத்தில் 10ஆம் இடத்தை அவர் பார்க்க போகிறார். கடந்த 7.5 சனியின் காலத்தில் வேலை தொழில் அமைப்புகளால் கடுமையான பாதிப்புகளை அடைந்தவர்கள் அனைவருக்குமே புதிய வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. காசு வரக்கூடிய அமைப்பு. என்னதான் இருந்தாலும் ஒரு 3-4 வருஷமாக நான் காசையே சம்பாதிக்க முடியல. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சம்பாதிச்ச மாதிரி இப்போ நான் சம்பாதிக்கலையே. 7.5 சனியில் கூட ஓரளவுக்கு காசு வந்தது, இப்போ 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையே. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் தனம் கிடைக்கக்கூடிய, பணம் கிடைக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. யார் வீட்டு பணமாக இருந்தாலும் எதிரி வீட்டு தனம் வரக்கூடிய அமைப்பு. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, எதிர்பாராத பணவரவு இருக்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சி ஆனால் பெரிய தனம் என்பது போன்ற அமைப்புகள். திடீர்னு ஒரு மீடியேட்டர் மூலமாக ஒரு இடத்த போய் காட்டினேன், அவருக்கு டக்குன்னு பிடிச்சி போச்சு, இவருக்கு டக்குன்னு பிடிச்சி போச்சு. ஒரு வாரத்தில் பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் 8வது நாளே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு இந்தாயா உன் பங்கு, இந்தாயா உன் கமிஷன் தொகை அப்படின்னு கையில் கொடுத்தாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கக்கூடிய, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிகழக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக வரப்போகின்ற 13 மாதங்கள் மிகச்சிறப்பாக பண வரவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சுப கடன்கள் வரும். 6ஆம் இடத்துல இருந்தாலே கடன்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அது சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சுப கடன்களாக இருக்கும். சுபரின் வீட்டில் உங்களுடைய சுப நாயகனான
குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறதுன்றது நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அரசு வேலைக்காக எதிர்பார்த்து ஒரு பரீட்சை எழுதிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வேலை மாற்றம் இந்த வருஷமே அரசு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு ஏற்கனவே தோற்று போனவங்க 3-4 தடவை எழுதிட்டேன், அரை மார்க்கு 1/4 மார்க்கில் போயிட்டேன்றவங்களுக்கெல்லாம் அது அப்படியே அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு சுப கடனை கொடுத்து அந்த கடனின் மூலமாக நல்ல விதமான ஒரு கடனை கொடுக்குது, ஒரு வீடை கொடுக்குது, ஒரு 10 வருஷம் கமிட்மெண்ட்டை கொடுக்குதுன்னா கூட உழைக்கக்கூடிய ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் வராத பணம் வரக்கூடிய அமைப்பு, ஒரு குடும்பத்தில் முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, முதல் திருமணமே ஆகாதவர்களுக்கு திருமணம் அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு, அக்டோபர் மாதத்தில் திருமணம் நடந்துவிடக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய குரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்களோடு கூடிய இந்த குரு பயிற்சி. மகரம், அப்பாடா நிம்மதி சந்தோஷம், இதுதான் மகரம். மிகப்பெரிய மாற்றம். எத்தனை கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை நல்லா இருக்க போகிறீங்க. 5ஆம் இடத்துல குரு உட்காந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். யாரெல்லாம் உங்களை கண்டுக்காமல் போனாங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்து உங்கள் காலில் வந்து விழ போகிறாங்க. ஐயா சாமி உன்ன மாதிரி இல்லையேன்னு சொல்ல போகிறாங்க. யாரெல்லாம் உங்களை எதிர்த்து நின்று ஒரு இது மாதிரியே ஒன்று கேவலமாக கிண்டலாக பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பயந்துக்கிட்டு உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லவைகளை பார்த்து விட்டு அப்படியே இவரை பகைச்சிக்கிட்டோமே, இவரை கண்டுக்காமல் போனோமே, இவருக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யாமல் போனோமே என்கின்ற மாதிரியான மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் சும்மா ஒரே வரியில் முடிச்சிடலாம். மகரம் சிகரம் ஏறும். திருவோண நட்சத்திரக்காரங்க தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க இல்லையா, எல்லாத்தையும் அப்படியே சரி செஞ்சுக்குவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆடி போயிருந்தீங்க இல்லையா, எல்லாம் அப்படியே இதாகும். அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை 5ஆம் இடத்து குரு பயிற்சி ஒரு சமாளிக்கக்கூடிய தைரியம், மனசில் தைரியமே விட்டு போச்சு, தன்னம்பிக்கை போச்சு, என் வாழ்க்கையே போச்சு 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 இந்த வார்த்தையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த உள்ளுக்குள்ளேயே அப்படியே மருகி கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வந்துருச்சு எல்லாம் சரியாக போச்சு. அப்படி போச்சு இல்லை, எல்லாம் சரியாக போச்சுன்ற மாதிரியான அத்தனை அமைப்புகளையும் தலைகீழாக மாற்றக்கூடிய நல்ல குரு பயிற்சி இது. கஷ்டங்கள்லாம் விலகிடுச்சு. ஐயா 7.5 சனி விலகிறதுக்கே முழுமையாக விலகிறதுக்கே இன்னும் 1 வருஷம் இருக்கே, அதெல்லாம் கிடையாது. இப்போவே 7.5 சனி முடிஞ்சு போச்சு. இனிமேல் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தான் மகர ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற்போல் இருக்கும். ஆரோக்கியம் போனவர்களுக்கு திரும்ப ஆரோக்கியம் கிடைக்கும், பணம் போனவங்களுக்கு திரும்ப பணம் கிடைக்கும், வேலை போனவங்களுக்கு அதை விட நல்ல வேலை கிடைக்கும். நஷ்டமாகி போச்சு, கடனாகி போச்சு, மதிப்பு மரியாதை போச்சு, அது போச்சு இது போச்சு, குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி கூட மரியாதை எல்லாம் போச்சு, கடங்காரன் வந்து வாசலை நின்றுக்கிட்டு கத்தி இதாகி போச்சு. கிரெடிட் கார்டுன்ற ஒரு சனியை எப்போ கண்டுபிடிச்சானோ அந்த கிரெடிட் கார்டை பார்த்தாலே அப்படியே இதாகி போயிருக்கு. இந்த மாதிரி என்னை புரிஞ்சிக்காதவங்க அப்படி இப்படி பெயர் கட்டு போச்சு, எப்படி நம்ம திரும்ப இது பண்ண முடியும்? நெருங்கிய உறவுகள், அப்பா போயிட்டாங்க, அம்மா போயிட்டாங்க, அண்ணன் தம்பி சகோதரர் எல்லாம் இந்த மாதிரியான இழப்புகளை சந்தித்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோக பலன்கள் தரக்கூடிய நிலைமையில் மிக நிறைவாக அற்புதமாக எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய மகரத்தை சுருக்கமாகவே சொல்கிறேன். கஷ்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இது விரிவாக வளவளன்னு பேசி பிரயோஜனமே இல்லை. 5ஆம் இடத்தில் குரு உங்களுக்கு அற்புத ஆற்றலை திருப்பி தரப்போகிறார். இழந்து போன தன்னம்பிக்கையை திருப்பி தரப்போகிறார். புத்துணர்ச்சியை திருப்பி தரப்போகிறார். எல்லாவற்றையும் திருப்பி தரப்போகிறார். உயிர் உறவுகளை இழந்தால் மட்டும் அது திரும்பி வராது. ஆனால் அதை தவிர்த்து என்னென்னலாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இரட்டை மடங்காக திரும்ப வரக்கூடிய மகரத்திற்கு வெல்லாக இருக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி இது. இத்தோடு உங்கள் பிரச்சனை தீர்ந்தது. அடுத்த வருஷத்துலேருந்துலாம் ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய எல்லா வகையான நல்லவைகளையும் இப்போதே மகர ராசிக்கு தரக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி இது. கும்பராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து இப்போது 4ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இருந்த 3ஆம் இடமும் நல்லதில்லை. இப்போ இருக்கிற 4ஆம் இடமும் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை தராத இடமா தான் இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லிவிடுவேன், ஜென்மச்சனியில் சனி தான் வேலை செய்யும், குரு பயிற்சியெல்லாம் வேலை செய்யாது. இன்னும் 1 வருஷத்துக்கு சோதனை நீடிக்கும். காசு பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் யாரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. 30 வயசில் இருக்கிறவங்களாம் இப்போ அல்லாடி போயிருக்கிறீங்க. அதுவும் வெளிநாடு வெளி மாநிலம் தூர இடங்கள், குடும்பத்தை பிரிஞ்சு, வேலையை பிரிஞ்சு, அதை பிரிஞ்சு இதை பிரிஞ்சு, ரோட்டில் சுற்றி அதை சுற்றி இதை சுற்றி வெறும் டவுசர் மட்டும்தான் மிச்சம், வேட்டியை கூட உருவீழ்ச்சின்ற மாதிரி அப்படியே கும்பராசிக்காரர்கள் வயதிற்கேற்றாற் போல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு 50 வயசு கடந்தவங்களுக்கு செகண்ட் ரவுண்டாக 2வது பொங்கு சனியாக செயல்படுறவங்களுக்கு தான் கஷ்டங்கள் பெருசாக தெரியல. அதே மாதிரி எல்லா அமைப்புகள்லையும் உங்கள் கும்பராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60 கோடி பேர் இருப்பீங்க. அவ்வளோ பேரும் கஷ்டப்பட மாட்டீங்க. ஒரு 10% பேருக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. அவர்களெல்லாம் கொடுத்து வச்சவங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பிறந்த ஜாதக யோக பலன்கள் தசாபக்திகள் நல்ல விதமாக இருக்கும். சந்திரன் சுபத்துவமாக இருப்பார். இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லாமல் ஒரு 90% காரங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது நீடிக்கும். பணம்னா என்னன்றதை கொஞ்சம் இது வந்து சொல்கிறதுக்கு வெளிப்படையாக ராசி பலனில் ஏமாற்றலாம் முடியாது. உள்ளதைத்தான் சொல்லணும்.
இல்லைன்னா நீங்கள் அடுத்த வருஷம் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னார், ஒன்றும் நடக்கலையேன்னு கமெண்ட் போடுவீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். தொழில்களில் அமைப்புகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அப்படியே ஒரு நெகட்டிவான பலன்களை செய்வார். ஐயா என்னங்க ஐயா செய்வார்? பணம் என்றால் என்ன என்பதை புரிய வைப்பார், அவ்வளோதான். மன அழுத்தத்தை தர வைப்பார், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவார், நெருங்கியவர்களை துரோகம் பண்ண வைப்பார். காதல் கீதல்லாம் போயிடாதீங்க. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் புரிய வைப்பார், அவ்வளோதான். எந்த வயசாக இருந்தாலும் ஆணுக்கு பெண் அப்படின்னு சொன்னால், பெண்ணுக்கு ஆணுன்னு சொன்னால் அண்ணன் அக்கா தங்கச்சி உறவு கூட நல்லா இருக்காது, அண்ணன் தம்பி உறவு கூட நல்லா இருக்காது. அக்காவும் ஏமாற்றுவாங்க, தங்கச்சியும் ஏமாற்றுவாங்க. அதே மாதிரி தம்பி தங்கைகளின் மேலே கோபம் வரும். இந்த மாதிரியான குடும்பங்களுக்குள்ளேயே குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சதய நட்சத்திரக்காரங்க சுத்தமாக நல்லா இல்லை. மனக்குழப்பம் மனக்குழப்பம் மனக்குழப்பம். அதுவும் குழந்தைகளின் மேலே, கணவர் மேலெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப மனக்குழப்பம். கணவர் உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லது உங்களை சக்திக்கு மீறின விஷயங்கள்ல அப்படியே ஒரு மாதிரியாக செயல்பட்டு, எப்படி ஏன் இதை இப்படிலாம் நம்மளை செய்ய வைக்குது? நல்லா தானே இருந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகளில் இந்த குரு பெயர்ச்சி செயல்படாது. ஆனாலும் கும்பராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிய இதையும் அனுபவிக்க மாட்டீங்க. முக்கால்வாசி இதிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஒரு 75, 70, 80% ஜென்மச்சனியுடைய தாக்கம் இப்போது விலகிவிட்டது. மற்றபடி 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வாகன சேர்க்கை, தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, ஒரு புதிய உறவுகள் வரக்கூடிய தன்மை, அதாவது மருமக இந்த மாதிரியான குடும்பத்தில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை, எதையும் எடுத்து செய்யக்கூடிய அளவிற்கு, தலைமை தாங்கக்கூடிய அளவிற்கு 10ஆம் பாவகம் சுபத்துவமாக வலுத்திருப்பதால் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, போட்டிகளை ஒழிக்கக்கூடிய அமைப்பு, சுபக்கடன்கள் வரக்கூடிய அமைப்புனா 50 வயது கடந்தவர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். ஆகவே கும்பத்திற்கு இரட்டை நிலையாக வாலிபர்களுக்கு ஒரு மாதிரியாகவும், 50 வயது கடந்தவர்களுக்கு நல்ல அளவிலும் செய்யக்கூடிய அமைப்பில் தான் அந்த குரு பயிற்சி இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அக்டோபர் மாதத்திற்கு பிறகு படிப்படியாக எல்லாம் விலகக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பயிற்சி. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போ 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 3ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய யோகம் இல்லை. ஏற்கனவே சில பல நிலைகளில் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த 3ஆம் இடம் இப்போ என்ன பண்ணோம்னா, ஒருத்தரை அறிமுகப்படுத்தி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விடும். அதனால் இப்போ இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக யார் யாரெல்லாம் அறிமுகமாகறாங்களோ அவங்க மேலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடுமையான மன அழுத்தம். ஒரு காதலன் அறிமுகமாகிறார், அடுத்த வருஷம் நல்லா இருக்காது. காதலி அறிமுகமாகிறார், அடுத்த வருஷம் நல்லா இருக்காது. ஒரு நண்பர் அறிமுகமாகிறார், ஒரு பங்குதாரர் அறிமுகமாகிறார். அவர் இதை பண்ணலாம் அதை பண்ணுவான். அதாவது ஒன்றும் இல்லை, அரிசியை நீ கொண்டு வா, உமியை நான் கொண்டு வரேன், ஊதி ஊதி திங்கலான்ற ஒரு மாதிரி பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறீங்கள. நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு இன்னொருத்தர் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறது. இதை கடனுக்கு வட்டிக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு இடத்துல 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டீங்க, ஆனால் அதிக வட்டிக்கு வாங்கிட்டீங்க, 10 லட்ச ரூபா வாங்கிட்டீங்க, 50,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறீங்க. அப்படியே வட்டிக்கு காசு எல்லாம் போய்கிட்டே இருக்கும். மாதம் மாதம் சம்பாரித்து வட்டிக்கு போகக்கூடிய அமைப்புகள்னு சில பல அமைப்புகளில் அடுத்து வரக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகளும் இப்போது மாதிரி இருக்கிற 3ஆம் இடத்து குரு பயிற்சி அமைப்புகளும் சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் மீனராசிக்காரங்க நல்லவன் ஒருபோதும் கெட்டு போயிட மாட்டான். இதுதான் உண்மை. அன்பு, கருணை, நேர்மை, மிக மிக முக்கியமாக நேர்மை. அடுத்தவனை நீங்கள் ஏமாத்துறது சரித்திரமே கிடையாது. முதுகில் குத்துறதுன்றது உங்கள் சரித்திரத்திலே கிடையாது. ஏதாவதுன்னா கூட முகத்துக்கு நிறைய சொல்லிவிடுவீங்க, இது எனக்கு பிடிக்காது, இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க. இந்த மாதிரியான நேர்மை திறமுள்ள அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் வந்து விடாது என்பது தான் உண்மை. பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. ஒரு மாதிரி தெய்வ ஈடுபாடு அதிகமாக வரும். தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு வரும். நடைபயணம் போகிறது, காவடி எடுக்கிறது, இந்த மாதிரியான புதிய ஐயப்பன் கோயிலுக்கு புதுசாக மாலை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வாலிபர்கள் ஈடுபாடு வரும். வாலிபர்களுக்கு இது பிடிக்காது இல்லையா? ஆனால் ஆன்மீகம் பிடிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த வருஷம் ஜென்மச்சனி அடுத்த ஏப்ரலில் ஆரம்பிக்க போகுதுன்னா 1 வருஷம் கரெக்டாக. அந்த 1 வருஷத்துலேருந்து நீங்கள் கஷ்டப்படுறதுக்காக இப்போவே சில பல அறிமுகங்கள், சில ஆரம்பங்களை கொடுக்கும். எதையும் புதுசாக ஆரம்பிக்காதீங்க. புதிய அறிமுகங்களில் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் மனசை பறி கொடுத்துடாதீங்க. மிக மிக முக்கியமாக கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்காதீங்க. சும்மா வாமச்சு இப்படி வா, இடத்துல உட்காரு, இதை தர, அதை ஓப்பன் பண்ணு, இதை ஓப்பன் பண்ணு, இந்த ஓப்பன் பண்ணுற கதையெல்லாம் புதுசாக கற்றுக்க வேண்டாம். இந்த மாதிரியான சில விஷயங்களில் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே வாழ்க்கையை வீணடிச்சிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சில பல இளைய பருவத்தினருக்கு இருக்கிறது. ஆகவே இளைய பருவத்தினர் பொறுமை காக்க வேண்டிய ஒரு குறுப்பெயர்ச்சியாக தான் இது இருக்குது. என்னங்க பண்ணலாம்? வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேச்சை கேட்கணும். அப்பா பேச்சை, அம்மா பேச்சை, அல்லது தாத்தா பாட்டி இருந்தால் பொக்கிஷம். வயதான தாத்தா பாட்டி ஒரு 60-70 வயசில் 70 வயசில் ஒரு தாத்தாவோ பாட்டியாவோ இருந்தால் கோடிக்கணக்கான சொத்து நம்ம வீட்டில் இருக்குன்னு அர்த்தம்.
அத்தனை அனுபவம் உள்ள ஒரு 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 உயிர் ஜீவன் அங்கே இருக்குன்னு அர்த்தம். அந்த தாத்தா பாட்டியோட பேச்சு எனக்கு இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் நடக்குது, நான் என்ன பண்ணணும்? உங்கள் காலத்தில் நீங்கள் இதை எப்படி சமாளிச்சீங்க? இந்த மாதிரியான ஒரு அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா, அதுவும் கூட்டு குடும்பத்தில் தான் இதெல்லாம் இருக்கும். வயதான பெரியவர்களை உதாசீனப்படுத்தி விடாமல், வயதான பெரியவர்கள்ட்ட அனுபவத்தை கேட்டு, அவர்களுடைய அத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு அதன்படி செயல்படுவது இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கும். ஒரு 50-60 வயசு கடந்தவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கல்கள் இந்த 3, 4ஆம் இடத்துல இருக்கும்போது வரும். அப்போ பொருளாதார சிக்கல்கள்னால் ஏதாவது வீண் செலவுகள் வரும். வில்லங்கம் பாருங்கள், எங்கேயும் ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, காடு வாங்குறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அவருக்கு காசு கொடுக்கறது, இவர் காசு கொடுக்கறது, கேரண்டி கையெழுத்து போட்டுறாதீங்க. எல்லாத்துலேயும் வில்லங்கம் பாருங்கள். ஒருத்தனுக்கு போயிட்டு மச்சான் மாமன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவருக்கு ஜாமீன் அப்படி நிற்கிறது, மனைவியின் சகோதரர்கள் இவங்களோட போய் சேர்ந்து மாமா மச்சான் கூட சேர்ந்து எதையாவது செய்கிறது, இதெல்லாம் உறவை கெடுத்துரும். ஆகவே உறவுகள், நட்புகள், பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சியாக தான் அந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. ஆனாலும் ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு நேர்மையான ஒரு நல்லவங்களான மீனராசிக்காரர்கள் அவ்வளோத்தையும் சமாளிச்சிடுவீங்க என்பது தான் உறுதி.